வார்த்தைக்கு கடந்து போக போகிறோம். දෙවියන් වහන්සේගේ වචනයට අපි ගමන් කරන්න හදනවා. தேவ வார்த்தை உயிர் உள்ளது. දෙවියන් වහන්සේගේ වචනය ජීවමානයි. இந்த வருஷத்தின் கடைசி இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் මේ අවුරුද්දේ අන්තිම ඉරුදිනේ தேவன் எங்களோடு பேசுவாராக. දෙවියන් වහන්සේ අප සමග කතා කරනසේක. தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்துவாராக. දෙවියන් වහන්සේ අපව පවිත්‍ර කරනසේක. எல்லாரும் ஆதியாகமம் 17வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். උප්පත්ති පොතේ 17 වෙනි පරිච්ඡේදය අපි පෙරලා ගනිමු. என்னுடைய தலைப்பு இதுதான். මගේ මාතෘකාව මේකයි. தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு දෙවියන් වහන්සේ ඉදිරියෙන් ගමන් කිරීමෙන් நாங்கள் தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறோம். දෙවියන් වහන්සේ ඉදිරියෙන් අපි ගමන් කරමින් සිටිනවා. ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம், இருக்கிறோம், அசைகிறோம். දෙවියන් වහන්සේගේ බැලීමට ඉදිරියෙන් අපි ඉන්නවා, සෙලවුණු ලබනවා. இன்றைக்கு இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஏற்பட்ட இடைவெளியிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ආබ්‍රහාම්ගේ ජීවිතේ ඇති වුණා වූ ඒ ඉඩස්සේ ඉඳන් අපේ ජීවිතය අද අපි බලන්න යනවා. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ආබ්‍රහාම්ගේ ජීවිතේ கிட்டத்தட்ட 86 வயதிலிருந்து 99 வயது வரை தேவன் பேசவே இல்லை. අවුරුදු 86 ඉඳන් 96 දක්වා දෙවියන් වහන්සේ කතා කරේම නැහැ. 85 ඉඳලා 99 වෙනකම් කතා කරේම නැහැ. 13 வருட இடைவெளி. ඉඩස් අවුරුදු 13ක් ඉඩස්සක් තිබ්බා. இஸ்மவேல் பிறந்து விட்டான். ඉස්මவேල් ඉපදුනා. 86 லிருந்து 99 வரைக்கும் தேவ வெளிப்பாடு இல்லை அவனுக்கு. 86 ඉඳන් 99 දක්වා දෙවියන් වහන්සේගේ එළිදරව් එයාට තිබ්බේ නැහැ. ஏன்? මක්නිසාද? நாங்களும் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடுகிறோம். අපිත් මේ කිතුණු දිවීම අපි දුවනවා. எங்களுக்கும் வேதம் வாசிக்கிறது வெறுப்பு, ஜெபம் பண்றது வெறுப்பு, கத்தரை தேர்றது வெறுப்பு, கத்தருக்கு முதலிடங்களை கொடுக்கிறது வெறுப்பு. சில நேரம் தேவன் எங்களுக்கு பேசுற மாதிரி விளங்குதே இல்லை. අපිට මේ බයිබලේ කියවන එක එපා වීමක්, ඒ වගේම දෙවියන් වහන්සේ සොයන එක එපා වීමක්, යාඥා කරන එක එපා වීමක්. අපි දෙවියන් වහන්සේව සොයන්නේ නැහැ. எங்களுடைய காதிலே நாங்கள் இப்படி கேட்டு இந்த காதினாலே விட்டு விடுகிறோம். මේ කණෙන් අසලා අනිත් කණෙන් අපි ඒක අතාරිනවා. இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ தலைவர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள். මේක තමයි කිතුණු නායකයන්, දේව සේවකයන්, ඒ වගේම දේව දරුවන්. அந்தந்த நேரத்தோடு மறந்து விடுகிறார்கள். ඒ වෙලාවේ ඒ දේ අමතක කරනවා. அந்தந்த நேரம் சத்துருவுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். ඒ විට සතුරාට ඉඩ දෙනවා. ஆபிரகாமுடைய 13 வருட வாழ்க்கையிலே அவனுக்கு வெளிப்பாடே இல்லை. අවුරුදු 13ක් ආබ්‍රහාම්ගේ ජීවිතේ කිසිම එළිදරව්වක් තිබ්බේ නැහැ. நீங்க வேதம் வாசிக்கிறதா இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். ඔබ අනිවාර්යෙන් බයිබලේ කියවනවා නම් ඒ වචනේ තුල දෙවියන් වහන්සේ ඔබත් එක්ක කතා කරයි. ஆமென். ආමෙන්. நீங்கள் வேதம் வாசித்தால் அது கண்ணாடி உங்களுடைய இருதயம் அப்படியே விளங்கும். ඔබ දේව වචනේ කතා කරොත් ඒක කණ්ණාඩියක් ඇතියට ඔබගේ අදවත පෙනෙනවා. உங்களுடைய நினைவை ஆண்டவர் காண்பிப்பார். ඔබගේ සිතුවිල්ල දෙවියන් වහන්සේ පෙන්වයි. உங்களுடைய ஆவியை காண்பிப்பார். ඔබගේ ආත්මය පෙන්වයි. உங்களுடைய ஆத்துமாவை ඔබගේ காண்பிப்பார். ආත්මය පෙන්වයි. சித்தம், சிந்தை, அறிவு, உணர்வு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு காண்பிப்பார். ඔබගේ සිතුවිල්ල, ඔබගේ කල්පනාව, ඔබගේ ප්‍රඥාව කොහොමද තියෙන්නේ කියලා දෙවියන් වහන්සේ පෙන්වයි. கிறிஸ்தவ ஓட்டம் மரித்த ஓட்டம் அல்ல. කිතුණු ජීවිතේ මරුණා වූ දිවීමක් නොවේ. உயிர்ப்பிக்கப்பட்ட ஓட்டம். ඒ පිබිදීම ලැබුවා වූ දිවීමක්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். நிறைய பேர் வாழ்க்கை வந்தாவா போனாவா அப்படியே தான் இருக்குது. ඔයගේ ජීවිත ආවොත් හරි ගියත් හරි ඒම තමයි තිබෙන්නේ. நன்றாய் கவனியுங்க. හොඳට වුන්කම් දෙන්න. தேவனுக்கும் உனக்கும் உள்ள உறவுகள், நீ தேவனுக்கு செய்ய வேண்டியவைகள், தேவன் உனக்கு செய்த காரியங்கள், நீ நன்றியா இருக்கிற காரியங்கள், நீ எப்படி இன்றைக்கு இருக்கிறாய்? ඔබත් දෙවියන් වහන්සේත් තියෙන පංගුකාරත්වය, ඔබට දෙවියන් වහන්සේ කරපු මාත් දේවල්, ඒවා කොහොමද ඔබ දෙවියන් වහන්සේත් එක්ක ඉන්නේ? கேளுங்கள், மனுஷன் மாறுவான். අසා ගන්න මිනිසයා වෙනස් වේ. நானும் மனுஷன், நீயும் மனுஷன். මමත් මිනිසෙක්, ඔබත් මිනිසෙක්. நாங்கள் மாறுகிறவர்கள். අපි වෙනස් වෙන අය. கர்த்தர் மாறாதவர். ස්වාමීන් වහන්සේ වෙනස් වන්නේ නැහැ. ஆமென். ආමෙන්. கர்த்தர் மாறாதவர். ස්වාමීන් වහන්සේ වෙනස් වන්නේ නැහැ. ஆண்டவருடைய வார்த்தை மாறாது. දෙවියන් වහන්සේගේ වචනේ මාරු වෙන්නේ ஆண்டவர் නැහැ. சொன்னது சொன்னதுதான். දෙවියන් වහන්සේ කියපු දේ තමයි. நான் சொல்றத கேளுங்க. මම කියන දේ අසන්න. ஒரு டயலாக் கேட்டு இருக்கிறேன். එක කතාවක් මම අසා තිබෙනවා. நான் சொன்னா சொன்னதுதான். මම කියන දේ කිව්වා நான் තමයි. சொல்றதை தான் செய்வேன். මම කියන දේ තමයි நான் කරන්නේ. செய்யறதை தான் சொல்லுவேன். මම කරන දේ තමයි කියන්නේ. அவர் இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கார். එයා හොස්පිටල් එකේ ඉන්නවා. ஆண்டவர் ஹாஸ்பிடல்ல இல்ல. දෙවියන් වහන්සේ
හොස්පිටල් එකේ නෑ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ සිංහාසනයේ වැඩ වසනවා. மனுஷன் மாறிடுவான். මනුස්සයා වෙනස් වේ. மனுஷன் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிடுவான். මනුස්සයා විනාඩියට වෙනස් වේ. ஆண்டவர் மாறாதவர். දෙවියන් වහන්සේ වෙනස් වන්නේ නෑ. ஆபிரகாம் மாறினான். ආබ්‍රහාම් වෙනස් වුණා. ஒன்றுமில்லாம தேவன் அவனை வெளியே கொண்டு வந்தார். කිසිම දෙයක් නැතුව දෙවියන් වහන්සේ ආව එළියට ගෙනාවා. கவனியுங்கள். හොඳට වුන්කම් දෙන්න. ஆபிரகாமை தேவன் ஒன்றுமில்லாமலே வெளியே கொண்டு வந்தார். කිසිම දෙයක් නැතුව ආබ්‍රහාම්ව එළියට ගෙනාවා. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். දෙවියන් වහන්සේ ආබ්‍රහාම්ව ආශිර්වාද කරන්න උන්වහන්සේ කැමැත්තෙන් හිටියේ. உடன்படிக்கை வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். உடன்படிக்கையோடு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ඉවසුමක් හැටියට උන්වහන්සේ පොරොන්දුව දුන්නා. ஆனால் ஆபிரகாமோ தேவனோடுள்ள உடன்படிக்கையிலே ஒழுங்கின்மை உள்ளவனாய் இருந்தார். ආබ්‍රහාම් දෙවියන් වහන්සේගේ ඉවසුමේ හරියාකාරව හිටියේ නෑ. 86 வயதிலிருந்து 99 வயது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் உணர்வற்றவனாக, நன்றாய் கேளுங்கள், හොඳට අසා ගන්න. அவிசுவாசம், අවිශ්වාසය, சந்தேகம், සැකය, கீழ்ப்படிவில்லை, කීකරු වීම නෑ. தவறான வழியிலே சந்ததியை உருவாக்கினான். එයා වැරදි මාර්ගයෙන් Tamanට අනාගතයක් ඇති කරා. இப்படி அவன் இருந்த ஆபிரகாமோடு தேவன் தன்னை வெளிப்படுத்தவில்லை. මේම දෙවියන් වහන්සේ ආබ්‍රහාම් එක්ක ඉඳලා එයාව එළිදරව් කරේ නෑ. 13 வருஷம் அவன் அமைதியாக இருந்தான். අවුරුදු 13ක් එයා නිශ්ශබ්දව தேவனும் அமைதியா இருந்தார். දෙවියන් වහන්සේ නිශ්ශබ්දව அவனுடைய සිටියා. சுய புத்தியிலே காரியங்களை செய்தார். එයාගේ තමන්ගේ බුද්ධියෙන් දේවල් කරා. நன்றாய் கவனியுங்கள். හොඳට වුන්කම් දෙන්න. எல்லாம் கர்த்தரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. සියලු දේම දෙවියන් වහන්සේ තුලින් අපිට දී තිබෙන්නේ. ஆமென். ආමේන්. கர்த்தருடைய வார்த்தைக்கு மேலாக எதுவும் எங்களுக்கு இருக்க கூடாது. දෙවියන් වහන්සේගේ වචනයට ඉහළින් කිසිම දෙයක් අපිට තියෙන්න බෑ. ஆபிரகாம் மனைவியுடைய சொல்லை கேட்டார். ආබ්‍රහාම් තමන්ගේ භාර්යාවගේ වචනය ඇසුවා. தொடர்ந்த சந்தேகம், නොකරම එයා අවිශ්වාසකම. கீழ்ப்படி இல்லை, කීකරු උනේ නෑ. தேவனை விசுவாசிக்க இல்லை, දෙවියන් වහන්සේ විශ්වාස කරේ නෑ. பிழையான விதத்துல செயல்பட்டு ஒரு சந்ததியை உருவாக்கினார். වැරදි දේවල් එයාලා දරාගෙන වෙනත් තමන්ට වැරදි ක්‍රමයකින් තමන්ට අනාගතයක් ඇති කරා. நன்றாய் கவனியுங்க. හොඳට වුන්කම් දෙන්න. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? කිතුරුවන් ඇටියට අපේ ජීවිතය අද දවස කොහොමද තිබෙන්නේ? கிறிஸ்தவ தலைவர்கள், කිතුරු නායකයෝ, ஊழியர்கள், දේව සේවකයෝ, விசுவாசிகள் ඇදහිලිවන්තයෝ எல்லாம் ஸ்தம்பிதமா இருக்கிறார்கள். හැමදේම අඩුව තමයි තිබෙන්නේ. அதாவது ஸ்தம்பிதம் என்று சொன்னால் செயல்பாடே இல்லை, කිසිම ක්‍රියාවක් නැහැ. செத்தது. ඒක මරුණා වූ දෙයක්. ஆனா அதாவது எதிர்காலம் என்று இல்லாத மாதிரி இருக்கிறது. අනාගතයක් නැති විදියට තමයි තිබෙන්නේ. வேதமும் வெறுப்பாய்த்தான் இருக்கிறது. ඒ දේව වචනයත් එපා වීමක් තමයි තිබෙන්නේ. ஜெபம் வெறுப்பாய் இருக்கிறது. යාඥාවත් එපා වීම. அதிகாலையில தேவனை தேடுறது வெறுப்பாய் இருக்கிறது. දැසන දෙවියන් වහන්සේව සොයන එක එපා වෙලා තියෙන්නේ. நடக்கிறது நடக்கட்டும் என்று வாழுகிறார்கள். සිද්ධ වෙන දේ සිද්ධ වෙච්ච දින් කියලා ජීවත් இன்னைக்கு වෙනවා. இப்படித்தான் அநேகர் இருக்கிறார்கள். ඕය අද මේව තමයි ඉන්නේ. உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ඔබගේ ජීවිතේ කොහොමද තිබෙන්නේ? தொடர்ந்து நீயும் சந்தேகத்தோடு வாழுகிறாயா? ඔබ නොකඩවා ඔබ செகே- සැකෙන් ජීවත් වෙනවාද? அவிசுவாசத்தோடு வாழ்கிறாயா? අවිශ්වාසයෙන් ජීවත් වෙනවාද? கீழ்ப்படியாமல் வாழ்கிறாயா? කරු වෙන්නේ නැතුව ජීවත් உன் වෙනවාද? சுய புத்தியிலே எடுத்த முடிவுகளின் விளைவாலே நீ வேண்டாம் என்று இந்த ஓட்டத்தை ஓடுகிறாய். ඔබගේ සුවේ කැමැත්තෙන් ගත්තු තීරණය තුල ඔබට එපා වීමෙන් මේ ජීවිතේ දුවනවද? உன்னை இன்றைக்கு ஆராய்ந்து பார். ඔබම ඔබ අද දවස විමසා බලන්න. குடும்ப தலைவனே, குடும்பத்துக்கு உட்பட்ட ஸ்திரியே, பிள்ளைகளை ஆராய்ந்து பார். පවුලේ නායකයනි, ඒ වගේම භාර්යාවරුනි, දරුවනි, ඔබ සෝදිස්සි කරලා බලන්න. நீதான் கணக்கு கொடுக்க வேண்டும். ඔබ තමයි ගණන් දෙන්න ඕනේ. நன்மையோ தீமையோ நீதான் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. යාපද නපුරද ඔබ තමයි බුද්ධි විඳින්න ඕනේ. சொல்லுங்க ஆமென். ஆமென். நீதான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ඔබ තමයි ඒක බුද්ධි විඳින්නේ. இனியாவது உணர்ந்து மனம் திரும்பு. තවත් ඔබ ඒක ගැන හිතලා ඔබ පසුතැවිලි වන්න. உன் ஆசைக்கு விட்டு கொடுக்காதே. ඔබගේ ආසාවට ඉඩ දෙන්න එපා. மனித சத்தத்துக்கு விட்டு கொடுக்காதே. මනුස්සයාගේ සද්දේට ඉඩ දෙන්න එපා. ஆரம்பம் எல்லாம் இனிக்கும் தான். ඒක පටන් ගැනීම හොඳට ආරම්භය රසයි. ආරම්භය රසයි තමයි. ஆனா போ இப்ப கசந்து கொண்டிருக்கு. යන්න යන්න තිත්තයි. இனியும் கசக்கும். තවත් තිත්තයි. இதுதான் உன் கிறிஸ்தவ வாழ்க்கை. ඒක තමයි ඔබගේ කිතුණු ජීවිතය. ஆபிரகாமுடைய வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கையை பார். ආබ්‍රහාම්ගේ ජීවිතය බලන්න, ඔබගේ ජීවිතය நீ දෙස බලන්න. தேவனுக்கு முன்பாக
நடக்க வேண்டி இருக்கிறது. ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරියෙන් ගමන් කරන්න අවශ්‍යයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். தேவனுக்கு முன்பாக நீ நடக்க வேண்டி இருக்கிறது. දෙවියන් වහන්සේ ඉදිරියෙන් ඔබ ගමන් කරන්න අවශ්‍යයි. யாரும் சுப்பீரியர் இல்லை. කවුරුත් සුපිරි ලෙස නැහැ. எல்லாரும் திருந்த வேண்டியவர். හැමෝම අරිගැස්සෙන්න ඕනේ. ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்தார். එක දේශකේ දේශනා කරා. நான் சரி, මම හරි. நீ பிழ. ඔබ වැරදි. இப்படித்தான் நான் வாழ்கிறேன். මේව තමයි මං நீ ජීවත් அப்படி වෙන්නේ. வாழ்கிறாய். ඔබ ඒව තමයි ජීවත් கடைசியில் වෙන්නේ. அவர் இருந்த இடமே இல்லை. අන්තිමේට එයා හිටපු තැනක් එයාට இந்த නැතුව. தேசத்திலேயும் இல்ல, මේ දේශෙත් නැහැ. ஆசியா தேசத்துல எங்கேயோ ஒரு மூலையிலே அழுது கொண்டிருக்கிறார் இலங்கைக்கு வரும்படியா. ආසියා දේශේ කොනක එයා ඉඳගෙන වාඩි වෙලා ඉන්නවා ලංකාවට ආපහු එන්න ඕනි කියලා. வாடி வெலா அண்டாகன இன்னும் වාඩි වෙලා අඬාගෙන ඉන්නවා ආපහු ලංකාවට එන්න ඕනි நன்றாய் කියලා. கவனியுங்க. හොඳට අවුම්කම් දෙන්න. காலம் பொல்லாதது. කාලේ නපුරුයි. ஆபிரகாமை அழைத்தவர் அவனை விட்டு விடவே இல்லை. ආබ්‍රහාමව කැඳවපු කෙනා එයාව අත්හරියෙම இன்றைக்கு නැහැ. எங்களுக்கு வெளிப்பாடு தேவையில்லை. தேவன் தந்த வேதம் போதுமானது. අපිට එලිදර ඕනේ නැහැ. දෙවියන් වහන්සේගේ වචනය අපිට සෑයේ. சொல்லுங்க ஆமென். ஆமென். எங்களுடைய ஜீவன் தினமும் கூட்டப்பட்டிருக்கிறது. අපේ ජීවිතේ දවසෙන් දවසට වැඩි වෙනවා. ஆண்டுடைய வார்த்தை வெளிச்சமாய் இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ එලියක් හැටියට තිබෙනවා. சபையே தேவ பிள்ளையை உணர்ந்து மனம் திரும்பு. සභාව දේව දරුවනේ ඒක සිතලා ඔබ පසුතැවිලි நீ වන්න. தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடக்க வேண்டி இருக்கிறது. ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ හරියාකාරව ඔබ ගමන් කරන්න අවශ්‍යයි. தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருக்க வேண்டி இருக்கிறது. දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඔබ නඩත්තු වෙලා දෙවියන් වහන්සේ ඉදිරියේ හරියාකාරව ඉන්න අවශ්‍යයි. இரண்டாவதாக දෙවනි දේ நீங்கள் இந்த வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 17:1. මේ වචනේ කියවන්න උපති පොතේ 13 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය. வாசி தமிழிலே சிங்களுக்கு. භාෂා දෙකේම කියවන්න. ஆங்கிலத்திலே ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாய் இரு. இப்ப பார்த்தா 35 வயசு பார்த்தாலே 99 மாதிரி தான் இருக்கு. දැන් අවුරුදු 35 බැලුවොත් 99 වගේ තමයි තිබෙන්නේ. ஒரு மேடை பார்த்தா 99 சரி ஸ்பீடா போகுது. 35 வயசு இலச்சி தான் போகுது. අන්දක් බැලුවොත් එහෙම 99 අවුරුද්ද කෙනා ඉක්මනට යනවා. ඒ 35 කෙනා ඇවිල්ලා ඉතා ඇති වැටිලා එහෙම තමයි යන්නේ. 99 வயது உள்ள மனுஷனோட எப்படி ஆண்டவர் பேசுகிறார். අවුරුදු 99 ඒ මනුස්සයත් එක්ක කොහොමද දෙවියන් වහන්සේ කතා நீ කරන්නේ? நடந்து கொண்டு எனக்கு முன்பாக உத்தமனாய் இரு. ඔබ ගමන් කරමින් මා ඉදිරියේ අරියවටම ඉන්න. 86ல இருந்து 99 வரைக்கும் ஏதோ அவனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி. 86 ඉඳන් 99 දක්වා එයාගේ ජීවිතේ වැටීමක්. இதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கை இருக்கலாம். මේ වගේ ඔබගේ ජීවිතේ තියෙන්න පුළුවන්. உன்னை ஆராய்ந்து பார். ඔබ විමසා බලන්න. இரண்டாவதாக දෙවනි දේ அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். මාස ਸਰව බලධාරී දෙවියන් වහන්සේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இந்த நேரம் මේ මොහොතේදී 9:33 9:33යි වෙලාව. கனடாவில் என்ன டைமா இருக்கும்? කැනඩාවේ වෙලාව කොහොමද? அதிகாலையா இருக்கலாம், උදෑසන වෙන්න පුළුවන්. இரவா இருக்கலாம், රාය වෙන්න පුළුවන්. பகலா இருக்கலாம். දවල් වෙන්න පුළුවන්. இதே நேரம் எங்கள் மத்தியில் இருக்கிற தேவன் அங்கேயும் இருப்பார். අපේ මැදේ වැඩ වසන්න දෙවියන් වහන්සේ ඒ ස්ථානෙත් සිටිනවා. இதுதான் சர்வ வல்லமை உள்ள ඒක தேவன். තමයි ਸਰව බලධාරී දෙවියන් கரங்களை වහන්සේ. தட்டி தேவனை மையப்படுத்தும். දෙවියන් වහන්සේ මයිමඩපත් කරනවා. கனடாவிலேயும் இருக்கிறார். කැනඩා දේශයේත් ඉන්නවා. இப்ப டோஹா கட்டாரிலே දෝවා කටාරේ என்ற இடத்திலே ඒ ස්ථානයේදී இப்ப 7 மணி, දැන් උදෑසන 7යි. மணிக்கு 6:30. සමා වෙන්න උදෑසන 6:00 அங்கேயும் கர்த்தர் ඒ இருக்கிறார். ස්ථානෙත් දෙවියන් වහන්සේ ඉන්නවා. இதுதான் சர்வ வல்லமை உள்ள தேவன். මේක තමයි ਸਰව බලධාර දෙවියන් சொல்லுங்க වහන්සේ. ஆமென். ආමේන්. எங்களுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? අපේ දෙවියන් වහන්සේ කොහමද? எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் அவருக்கு மறைவாணி இல்லை. ඔය දේශීයටත් අරේට මේකට උන්වහන්සේට ඔබ සැඟව නැහැ. ஆகையினாலே அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை ඒ නිසා උන්වහන්සේ ਸਰව බලධාරී දෙවියන් වහන්සේ කියලා. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், මොනවද කියන්න ඉන්නේ නා? அவரை நம்பு. උන්වහන්සේ විශ්වාස කරන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அவரை நம்பு. උන්වහන්සේ විශ්වාස කරන්න. நானும் பிரதரும் நான் ஒரு இடத்துக்கு விசிட்டிங் போன போது සහෝදරයේ පාස්ටර් එක ස්ථානයකට විසිටින් ගිය වෙලාවේ நான் உங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, අපි එයාට කියපු එකම වචනයයි எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்து. හැම
එකම්ම ප්‍රශංසාව තුලින් ඒ කණ්ඩලව තුලින් දෙවියන් වහන්සේට දන්වන්න. பாஸ்டருக்கு தெரியப்படுத்துறது இல்ல, පාස්ටර්ට කියන්න කියලා නෑ. தெரிஞ்சவங்களுக்கு தெரியப்படுத்துறது இல்ல, දන්න අයට කියන්න ඕනේ නෑ. போன்ல குரூப்ல மெசேஜ் போட்டு ஜெபின்னு இல்ல, ගෲප් එකේ මැසේජ් එක යාඥා කරන්න කියලා නෑ. மற்றவங்களுக்கு ஜெபி. අන්න අය වෙනුවෙන් යාඥා කරන්න. உன்னுடைய காரியங்களை யாருக்கும் தெரியப்படுத்தாமல் தேவனுக்கு தெரியப்படுத்து. ඔබගේ දේවල් කාටවත් පෙන්වන්න නැතුව දෙවියන් වහන්සේට පමණක් පෙන්වන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நான் விளங்கிக் கொள்ளுங்க, හොඳට අවුකම් දෙන්න. அவர் சர்வ வல்லமை உள்ளது. උන්වහන්සේ ਸਰව බලධාරී දෙවියන් වහන්සේ. அவர் எங்களோடு இருக்கிறார். උන්වහන්සේ අප සමග ඉන්නවා. இந்த எல்ஷடா என்று சொல்லும்போது එල් ෂඩායි කියන විට தேவன் போதுமானவர். දෙවියන් වහන්සේ සෑයේ என்ன பாருங்கள், මාව බලන්න. எங்கள் கண்ணுக்கு புலப்படாத வல்லமை நிறைந்தவர். අපේ ඇස්වලට පෙනෙන්නේ නැති බලවත් බලවත් දෙවියන් වහන්සේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அவர் போதுமானவர். උන්වහන්සේ සෑයේ எங்கட கண்ணுக்கு புலப்படாத வல்லமை நிறைந்தவர். අපේ ඇස්වලට පේන්නේ නැති විදියට උන්වහන්සේට බලය තිබෙනවා. அது மாத்திரமல்ல, ඒක විතරක් නොවේ. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே උන්වහන්සේ இல்லை. කිසිම දෙයක් බැරි කිසිම දෙයක් උන්වහන්සේට නැහැ. சொல்லுங்க ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியப்படுது. දෙවියන් වහන්සේට විතරක් දන්වන්න. பாருங்க, அது சரியான அந்த ஆபிரகாமுக்கு மாத்திரம் ஆண்டவர் தெரியப்படுத்தினார். හරියට ආබ්‍රහාම්ට විතරක් ඒ දෙවියන් වහන්සේ පෙන්නුවා. ஆகையினாலே அவரை நம்புங்க. ඒ නිසා උන්වහන්සේ විශ්වාස කරන්න. உங்களோட பலத்தை நம்பாதீங்க. ඔබගේ බලය විශ්වාස කරන්න එපා. மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு அதை நம்பாதீங்க. මනුස්සයාගේ සත්‍ය අසලා ඒක විශ්වාස කරන්න එපා. தாயின் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு நம்பி நீ பட்டுற பாடு போதும். පියාගේ මවගේ වචනේ අසලා ඔබ විඳිනා වූ දුක ඇති. ஆண்டவருடைய திட்டம் இல்லாம போயிட்டு, දෙවියන් වහන්සේගේ සැලසුම නැති වෙලා நீ பெற வேண்டிய நன்மை இல்லாம போயிட்டு, ඔබට එන්නා වූ ඒ යාපත නැති වුණානේ. ஆண்டவரை நம்பு. දෙවියන් වහන්සේව විශ්වාස அவர் කරන්න. எல்ஷடாய் தேவன், උන්වහන්සේ එල් ෂඩායි දෙවියන් சர்வ வல்லமையுள்ள සර්ව தேவன். බලධාරී දෙවියන් වහන්සේ. இல்லாததை இருக்கிறதாய் மாற்றுவார். නැති දේ ඇති කරන දෙවියන් වහන්සේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இந்த வருஷம் நான் நன்றி பலிகளை செலுத்தி මේ இருக்கிறேன். අවුරුද්දේ ස්තුති පූජා අපි දුන්නා. அடுத்த வருடத்துக்காகவும் நன்றி பலிகளை செலுத்தி එනවා இருக்கிறோம். අවුරුද්ද ලෙසත් අපි ස්තුති පූජා දුන්නා. நாங்கள் மறந்தாலும் தேவன் மறக்க மாட்டார். අපි අමතක කරා දෙවියන් වහන්සේ අමතක කරන්නේ නැහැ. அவருடைய கண்களுக்கு முன்பாக எங்களுடைய ஜெபங்கள் விண்ணப்பங்கள் கண்ணீர்கள் தூபமாய் இருக்கிறது. උන්වහන්සේගේ ඉදිරියේ අපේ කඳුළු අපේ ප්‍රශංසාව අපේ යාඥාව ඉදිරියේ දුමක් හැටියට තිබෙනවා. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். උන්වහන්සේ ਸਰව බලධාරී දෙවියන් වහන්සේ. கிறிஸ்தவ தலைவனே, ஊழியனே, விசுவாசியே, தகப்பனே, தாயே, வாலிபனே, சகோதரி, பிள்ளை, அவர் நம்பு. ඉතුරු නායකයනි සේවකයනි දේව දරුවනි මව්වරනි පියවරුනි දරුවනි උන්වහන්සේව විශ්වාස කරන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புது வருட ஆராதனை பிறகு 1ஆம் தேதி අලුත් අවුරුද්ද දේවමයෙන් පස්සේ අලුත් අවුරුද්ද 1ஆம் தேதியே நான் ஜெபிக்க தொடங்குவேன். அடுத்த டிசம்பருக்கா මම පළවෙනිදාම පටන් ගන්නවා එන්නා වූ ඩිසැම්බර් වෙනුවෙන් යාඥා කරනවා. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் தேவனுக்கு தெரியப்படும். මේ එකක්ම කණ්ඩලව්වෙන් ඒ වගේම ප්‍රශංසාවෙන් දෙවියන් වහන්සේට දන්වනවා. எனக்கு கஷ்டம் என்று சொன்னாப்ல தேவனுக்கு கஷ்டம் இல்ல. මට අමාරුයි තමයි නමුත් දෙවියன் වහන්සේට අමාරු නැහැ. எனக்கு அவசரம் என்றாப்ல அவருக்கு அவசரம் இல்ல. මට අදිස්සි තමයි නමුත් දෙවියන් වහන්සේට අදිස්සි නැහැ. எங்களால் அவர் அடக்க முடியாது. අපට එයාව පාලනය කරන්න බෑ. அவர் தான் எங்களை அடக்கி வைத்திருக்கிறார். උන්වහන්සේ තමයි ඔබ පාලනය කරන්න. முழு உலகத்தை அடக்கி வைத்திருக்கிறார். ලෝකෙම උන්වහන්සේ පාලනය කරනවා. அவர் அடங்காத தேவன். උන්වහන්සේ යටත් වෙන්නේ නැති දෙවියන් சொல்லுங்க වහන්සේ. ஆமென். ආමේන්. அந்த வார்த்தை இல்ல, அவர் அடங்காத தேவன். அவரை யாரும் அடக்க முடியாது. උන්වහන්සේව කවුරුත් පාලනය කරන්න බෑ. அவரிடத்துல பொறுப்பு கொடுங்க. උන්වහන්සේට ඔබ උන්වහන්සේට පුදන්න. බාර දෙන්න. பொறுப்பு கொடுங்க. උන්වහන්සේට බාර ஆண்டவரே, දෙන්න. இப்படி ஒன்று இருக்கு, මේම දෙයක් තියෙනවා. இப்படி ஒன்று இருக்கு, මේම දෙයක් இந்த තියෙනවා. காரியம் இருக்கு. මේ දේවල් තිබෙනවා. உங்களோட அவசரத்துக்கு அவர் செய்வதற்கு அவர் தேவன் அல்ல. ඔබගේ අදිසියට එයා කරන්නේ එයා දෙවියන් වහන්සේ නොවේ. அவர் அதுக்கு தேவன் அல்ல. ඒකට උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ නොවේ. வேற பிழையான இன்டர்பிரேஷன் போனா முழு உலகத்துல என்னையே பார்த்துருவாங்க. அவருக்காகத்தான் நாங்கள். එයා වෙනුවෙන් තමයි අපි. சொல்லுங்க ஆமென். ஆமென். எங்கட விருப்பங்கள் நிறைவேறுறதுக்காக அவர் இல்ல, අපේ කැමැත්ත ඉෂ්ට වෙන්න ඕනේ නිසා එයා නැහැ. அவருக்காக நாங்கள். උන්වහන්සේ වෙනුවෙන් අපි. இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவ தலைவனும் ஊழியனும் விசுவாசிகளும் மந்தைகளும் அறிந்திருந்தால் இன்னும் மகிமையா இருக்கும்.
ඒක අද කිතුණු නායකයන් කිතුණු දේවිකයන් දේව දරුවන් ඒක දැන සිටියෝ තවත් මහිමේ වේ. இன்னும் ஆண்டோடைய வழிநடத்தல இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். දෙවියන් වහන්සේගේ මඟ පෙන්වීම තවත් තිබොත් ඉතා හොඳට තිබේ. மனுஷீகத்துல டிசம்பரே போறது திட்டங்கள். මනුස්සයන් වෙලා දෙසැම්බර් මාසෙම மனுஷீகத்துல තමන්ගේ මාංශයෙන් டிசம்பர் மாதமே அடுத்த வருஷம் டிசம்பருக்கு திட்டங்களை போடுறது. මාංශකමෙන් තමන්ගේ මාංශයෙන් දානවා සැලසුම මේ දෙසැම්බරේ ඉඳන් ලබන දෙසැම්බර් அவர்களுக்கு தரிசனமே இல்லை. එයාට දර්ශනයක් නැහැ. அவர்களுக்கு தரிசனம் இல்லை. එයාලට දර්ශනයක් නැහැ. அழைப்பு இல்லை. එයාලට කැඳවීම නැහැ. மற்றவன் செய்யற மாதிரி தாங்களும் செய்யறது. අන්න අය කරන විදිය තමත් කරනවා. அவங்க கொண்டு வரத வச்சு இவங்க ஓடுறது. එයාලා ගෙනෙන දේවල් තියාගෙන මෙයාලා இந்த දුවනවා. வருஷம் என்ன நடந்துச்சு? මේ අවුරුද්දේ මොනවද සිද්ධ වුනේ? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். උන්වහන්සේ ਸਰව බලධාරී දෙවියන් அவர் වහන්සේ. நடத்த வல்லமையுள்ள தேவன். උන්වහන්සේ අපව නඩත්තු කරන්න බලවත් යා. அவர்ட்ட பொறுப்பு கொடு. උන්වහන්සේට බාර දෙන්න. அவர்ட்ட ஒப்பு கொடு. උන්වහන්සේට කැප කරන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆண்டவர்ட்ட பொறுப்பு கொடு. දෙවියන් වහන්සේට බාර දෙන්න. ஆண்டவருக்கு முதல் தெரியப்படுத்து. දෙවියන් වහන්සේට පළමු දේ දන්වන්න. பலமுவட்ட தன்மன் පළමුවට දන්වන්න. அவருக்கு தெரியப்படுத்தி උන්වහන්සේට දන්වන්න. நீ உனக்குள்ள தெரியப்படுத்தி ඔබ තුල දන්වලා உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியப்படுத்தி ඔබට දන්න අයට ඒක කියලා கொஞ்ச நாள் அந்த வண்டியை இழுத்துக்கொண்டு දවස් වලට වාහනේ ඇදගෙන ஏ கரத்தை அதகன මේ කරත්තේ ඇදගෙන அதுக்கு பிறகு தேவனுக்கு தெரியப்படுத்தி ඊට පස්සේ දෙවියන් වහන්සේට දන්වලා வாய்க்காது ඒක සිද්ධ වන්නේ නැහැ. வாய்க்காது ඒක සිද්ධ වන්නේ නැහැ. வெட்கப்படுவாய். ඔබ ලැජ්ජාවටපත් වේ. வெட்கப்பட்டாய். ඔබ ලැජ්ජාවටපත් වුණා. இனியும் வெட்கப்படக்கூடாது. ආයෙත් ඔබ ලැජ්ජාවටපත් වෙන්න හොඳ නැහැ. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். දෙවියන් වහන්සේ ਸਰව බලධාරී දෙවියන් වහන්සේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அவரை நம்புங்க. උන්වහන්සේ විශ්වාස කරන්න. மூன்றாவதாக තුන්වෙනි දේ இந்த முதலாவது வசனத்திலே இருக்கிறது පළවෙනි වචනේ තිබෙනවා அவருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. උන්වහන්සේ ඉදිරියෙන් ගමන් කරමින් උන්වහන්සේට සුදුසු කෙනෙක් ඇටියට ඉන්න. ரெண்டு நிலைகள் உண்டு. ඒ හරි තත්වයන් දෙකක් තිබෙනවා. கேளுங்க, ரெண்டு நிலைகள் உண்டு. තත්වයන් දෙකක් තිබෙනවා. ஒரு நிலை එක තත්වයක් நிலையின் அடிப்படையில் குற்றமற்றவர்களாய் இருப்போம். තත්වයේ යටතේ වැරදි නොකර ඉමු. அப்படின்னா நாங்க யாரு? අපි කවුද එනවා? எங்கட நிலை என்ன? අපේ තත්වය මොකද්ද? பரிசுத்தவான்கள். සුද්ධවන්තයා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ராஜாக்கள். රජවරුන්. ஆசாரிய கூட்டம். ලෙවිවරු. நாங்க யாரு? අපි කවුද? தேவனுடையவர்கள். දෙවියන් වහන්සේගේ අය. பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். සුද්ධ පවිත්‍ර කරනු ලැබුවා. தொடர்ந்து பரிசுத்தப்படுவோம். නොකරවා අපි සුද්ධ පවිත්‍ර වෙමු. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இது செழிப்பு உபதேசம் அல்ல. මේක ඇවිලා සඵලත්වයේ දේශනාව නොවේ. செழிப்பு உபதேசம் அல்ல. සඵලත්වයේ දේශනාව නොවේ. பாஸ்டர் வைஃப்க்கு 100 வியாதி இருக்கு. පාස්ටර්ගේ භාර්යාවට ලෙඩ 100ක් තිබෙනවා. ஆனா பாஸ்டர் என்ன தெரியுமா சொல்றது? පාස්ටර් මොනවද දන්නවද කියන්නේ? அவர் சுகமா இருக்கிறார். එයා සුවයෙන් ඉන්නවා. நல்லா இருக்கிறார். හොඳින් ඉන්නවා. பலத்தோடு இருக்கிறார். ශක්තිමත්ව ඉන්නවා. அங்கதான் அவ்வளவு வியாதியும் இருக்கு. ඒ තමයි හැම ලෙඩක්ම තිබෙන්නේ. இது செழிப்பு உபதேசம் இல்ல. මේක සඵලත්වයේ දේශනාව නොවේ. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆசாரியர்களாக இருக்கிறோம். යේසුස් වහන්සේගේ ලේ වලින් සෝදපු පූජකවරු ඇටියට ඉන්නවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆசாரியர்களாக இதுதான் எங்க நிலை. යේසුස් වහන්සේගේ ලේ වලින් සෝදවු ලද්දා වූ පූජකවරු ඇටියට ඉන්නවා. ඒක තමයි අපේ තත්වය. எங்கள் குற்றக்குறைகளை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு விடுவோம். ඔබගේ අඩුපාඩු ඔබ විමසා ඒක දෙවියන් වහන්සේ ඉදිරියේ කියලා ඒක අත්හරිමු. நடைமுறை வாழ்க்கையிலே මේ ක්‍රියාකමේ ජීවිතයේ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? කොහොමද ඉන්න ඕනේ නම් குற்றமற்றிருப்போம். අපි කිසිම වැරදි නොකර ඉමු. மனுஷன் நாங்க. අපි මිනිස්සයන් பலவீனர் குறை உள்ளவங்க. අපිට අඩුපාඩු තියෙනවා. ஐயங்க අපිට අඩුපාඩු තියෙනවා ஐயங்க. අපිට අඩුපාඩු තියෙනවා. கவனிங்க. හොඳට අවුම්කම් දෙන්න. அப்படின்னா என்னண்டா එහෙමනම් කුමක්ද? மறைக்காதீங்க. ඔබ සංගවන්න එපා. தேவனுக்கு முன்பாக எல்லாம் வெளியிடுங்க. දෙවියන් වහන්සේ ඉදිරියේ හැමදේම උන්වහන්සේ දකිනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. தேவியன் வான்சே இதிரியே எலிப்பிட்ட எல்லாம் வெளிச்சம்.
දෙවියන් වහන්සේගේ ඉදිරියේ හැමදේම එළිදරව්ව තිබෙනවා. ஆகையினாலே ඒ නිසා மறைக்காதீங்க, ඔබ සංගවන්න එපා. தேவனுக்கு முன்பாக திறவுங்க. දෙවියන් වහන්සේ ඉදිරියේ විවෘත කරන්න. இல்ல தேவன் திறப்பார். නැත්තම් දෙවියන් වහන්සේ විවෘත කරයි. அப்ப சத்துரு முழு உலகத்திலையும் காட்டுவான். සතුරා මුළු ලෝකෙටම පෙන්වයි. நன்றாய் கவனிங்க. හොඳට ඇහුම්කම් දෙන්න. நான் எங்கட நிலை என்ன? අපේ தත්වය මොකද්ද? பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான்கள். ශුද්ධ පවිත්‍ර කරපු ධර්මිෂ්ඨයන්. குற்றம் குறைகளை ஆராய்ந்து பரிசுத்தப்படுவாங்க. අපගේ අඩුපාඩු අපි විමසා අපි ශුද්ධ වෙනවා. நடைமுறை வாழ்க்கையில ඒ අපි ක්‍රියාකරන ජීවිතේ மறைக்காதீங்க. කිසිම දෙයක් සංගවන්න එපා. ஆண்டவருக்கு முன்பாக திறவுங்க. දෙවියන් වහන්සේ ඉදිරියේ විවෘත කරන්න. மறைச்சி 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 நீ ஆடுகிற நாடகம் அல்லது மறைச்சி மறைச்சி ஓடுகிற இந்த ஓட்டம் உனக்கு நல்லதல்ல. ඔබ සංගවලා ඔබ නටන නාඩකම්ද නැත්නම් දිවීමද ඔබට හොඳ නෑ ඒක. எனக்கு தந்த இந்த பணிபீட மேடை நாடக மேடை அல்ல. මට දීපු මේ පූජා ස්ථානය මේක නැටුම් ස්ථානයක් නොවේ. அல்லது எனக்கு தந்த இந்த ஸ்தானம் வந்து மற்றவனுக்கு முன்பாக என்னை காண்பிக்கிற இடம் அல்ல. අනිත් අයට පෙන්වන ස්ථානයක් නොවේ මේ ස්ථානය. தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ මාව දැකීමින් සිටිනවා. நான் மறைக்க முடியாது. මට සංගවන්න බෑ. சொல்லுங்க ஆமென். ஆமென். இந்த வருஷத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே இனி தேவனுக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இருப்போம். මේ අන්තිම ඉරුදිනේ අපි මේ අවුරුද්දේ අන්තිම ඉරුදිනේ දෙවියන් වහන්සේ ඉදිරියෙන් ගමන් කරලා දෙවියන් වහන්සේට හොඳ කෙනෙක් හැටියට ඉමු. ஆசியா தேசத்துல மறைக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க தேவையே இல்லை. ආසියා දේශෙන් අමතක කරන්න කියලා දෙන්නම ඕනේ නෑ. எல்லாம் அதுக்கு எந்த ஸ்கூலும் எங்களுக்கு தேவை. ඒකට කිසිම පාසලක් ඕනේ නෑ. ஆகையினால் மறைக்காதே மறுக்காதே மனம் திரும்பு. ඔබ සංගවන්න එපා, එපා කරන්න එපා. ඔබ පසුතැවිලි වන්න. வெட்கப்பட வேண்டி வந்தது. නැත්තම් ඔබ ලැජ්ජාවටපත් වෙන්න ஆண்டவர் ඕනේ. வெட்கப்பட எங்களை அழைக்க அல்ல, வெற்றியை காண அழைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපව ලැජ්ජාවටපත් කරන්න කැඳවුවේ නෑ. ජයග්‍රහණය දෙන්න තමයි උන්වහන්සේ කැඳවුවේ. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. கையை சொல்லுங்க ஆமென். නැත්නම් උසමලා කියන ආමෙන්. ஆமென். ආමෙන්. நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்தால் பரிதாபமாய் போய்விடக் கூடாது. ඔයාගේ ජීවිතේ බැලුවොත් අනුකම්පා ජීවිතයක්. பரிதாபம், ஐயோ இப்படி போயிட்டதே என்று போய்விடக் අනේ கூடாது. මට මේම උනානේ කියන ජීවිතයක් නැති වෙන්න හොඳ නැහැ. மற்றனமே ஓகல்லாட்டு. ඔබට මේම ජීවිතයක් ආවනේ කියලා හිතන්න ඔබ හොඳ නැහැ. மற்றவங்க அப்படி நினைச்சிட கூடாது. බොහෝ අය එහෙම හිතන්න හොඳ නැහැ. உண்மையா நீங்க யார்? ඔබ සැබෑවෙන් ඔබ කවුද? உங்களோட வாழ்க்கை அப்படி இருக்கு. ඔබගේ ජීවිතේ කොහොමද තිබෙන්නේ? இதெல்லாம் மறைச்சிருக்கிறீங்க. මොන දේවල්ද ඔබ සැඟවුවේ? கர்த்தர் கணக்கு கேட்பார். දෙවියන් වහන්සේ අනිවාර්යෙන් ගණන් අසාවි. முகமூடியை கிழிப்பார். මේ මූණේ වැස්ම ගලවයි. பக்கமூனாவை கிழிச்சிருவாரு. වැස්මූණ ගලවයි. நீயே கிழிச்சிரு. ඒකට කලින් ඔබ ඉරා ගන්න. நீ யாருன்னு தேவனுக்கு காட்டி விடு. ඔබ කවුද කියලා දෙවියන් වහන්සේ පෙන්වන්න. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. தயவு செய்து කරුණාකරලා நானா இருந்தாலும் மனம் திரும்ப வேண்டியவன். මම වුණත් පසුතැවිලි වෙන්න ඕනේ. சகோதரனா இருந்தாலும் மனம் திரும்ப வேண்டியவன். සහෝදරයා වුණත් පසුතැවිලි වෙන්න ඕනේ. நீயும் மனம் திரும்ப ඔබත් வேண்டியவன். පසුතැවිලි වෙන්න ඕනේ. மறைச்சு விடாது. ඔබ ඒක සංගවන්න එපා. காலம் பொல்லாது. කාලය නපුරුයි. எழுந்திருப்போமா? අපි නැගිට සිටිමු. இந்த வார்த்தையிலே கர்த்தர் உங்களோடு பேசுவார். මේ වචනේ තුල දෙවියන් වහන්සේ ඔබත් එක්ක කතා කරා. மனம் திரும்புவதோடு நீ கடல் போவாயாக. ඔබ පසුතැවිල්ලත් එක්ක ඔබ ආපහු යන්න හදනවා. கிறிஸ்தவ தலைவனே, ஊழியனே, விசுவாசியே, மனம் திரும்பு. ඒතර නායකනි දේව සේවකයනි ඔබ පසුතැවිලි වන්න. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ ඔබ ආශිර්වාද